அம்மையார் ஜெயலலிதா ஏவன் குற்றவாளி, கொள்ளைக்கு பேர் போனவர்கள், திருட்டுக்கு பேர் போனவர்கள், அரசு சொத்தையில் ஆட்டை போட்டதில் பேர் போனவர்கள், தமிழர் இனத்தில் ஒருத்தன் வனத்தை காத்து நின்ற வனக்காவலனை ஒருவன் திருடன் என்று சொல்லியிருக்கிறான், அவன் சுட்டு கொன்றிருக்கிறான். அந்த திமுகவுக்கு, அந்த அதிமுகவுக்கு, அந்த உதயசூரியனுக்கு, அந்த ரெட்டலைக்கு நீ ஓட்டு போடுற சூடு சொரணல்ல, சோத்துல உப்பு படுத்துங்கிறமா இல்லையா? ஆனா ஒருத்தன் ஊரையே அடிச்சு உலையில போடுவான். அவன் அமைச்சருங்க, மாவட்ட கவுன்சிலருங்க, ஒன்றிய கவுன்சிலருங்க, பெரிய ஆளுங்க, கேவலம் இல்லையா? திருடன் சொல்லி பழகு, கொள்ளக்காரன் சொல்லி பழகு, அப்பதானே விளங்கும். 2021 ஆர்ப்பாட்டம் போராட்டம், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் திருச்சபை வீடு வீடா துண்டறிக்கை கொடுத்தது. மானம் கெட்டு போய் திருப்பி அவர் முன்னாடி ஓடி போய் ஓட்ட போடுற உன் உரிமையை கூட கேட்டு பெற முடியாத அளவுக்கு ஒரு அயோக்கியனுக்கு, ஒரு திருடனுக்கு எதுக்கு நீ ஓட்டு போடுற? நான் தமிழன், நான் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன், என்னை சிறுபான்மைன்னு சொல்றதுக்கு ஐப்பரிசாமிக்கு என்னடா தகுதி இருக்கு? பகல் வேளையில விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளை காட்டு மாடு வந்து முட்டி இறந்து போகிறார்கள். நிலத்தடி நீர் வறண்டு போய் ஆழ்துளை கிணறு போட்டாலும் நீர் கிடைக்காமல் போனதற்கும் ஐயா ஐப்பரிசாமிக்கும் சம்பந்தம் இல்லையா? பயனற்ற மாற்றங்கள் அந்தந்த காலங்களிலே அழிந்துவிடும், பயனுள்ள மாற்றங்கள் தலைமுறை கடந்தும் நிலைத்து நிற்கும் என்று உயிரியல் கோட்பாட்டை வகுத்து தந்த சார்லஸ் டார்வின் என்ற விஞ்ஞானி சொல்லுகிறார். என் அன்பார்ந்த கரிசல்பட்டி வாழ் பொதுமக்களே, எங்களின் அன்பு சொந்தங்களே, தாய் தமிழ் உறவுகளே, நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தேர்தல் களத்திலே நின்று உங்களை தொடர்ந்து சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், வாக்கு செலுத்துங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் உங்கள் மொழியில் பேச வேண்டியிருக்கு. எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், நாங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கிறோம் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஆனால் மக்கள் முழுமையாக எங்கள் பக்கம் நம்பிக்கை வைக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த மாதிரியான அரசியலை இவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள், இவர்களை நம்பி நாம் இந்த இடத்தை அல்லது இந்த அரசியல் களத்தை ஒப்படைத்தால் இவர்கள் சரியாக பணியாற்றுவார்களா, இவர்களுக்கு அந்த ஆளுமை இருக்கிறதா என்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு களத்திலும் எங்களை புடம்போட்டு பரிசோதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எங்களை பெற்றவர்களே, எங்களை பெற்று படிக்க வைத்தவர்களே, எங்களை இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று கனவு கண்ட எங்களின் உடன் பிறந்தவர்களே, இப்படி எங்களை சோதனைக்கு உட்படுத்தி இன்று வரை அதை சோதனையிலேயே வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. என் அறிவார்ந்த பெற்றோர்கள் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகள் சற்றேறக்குறைய ஒரு தலைமுறை காலத்தை ஒரு தனி மனிதரிடத்தில் நாம் இந்த தொகுதியை ஒப்படைத்திருக்கிறோம். ஒரு தனி மனிதரிடத்தில் 1989ஆம் ஆண்டு முதலிலே தேர்தல் களத்தை சந்தித்த ஐயா ஐப்பரிசாமி இன்று வரை இந்த மண்ணினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 3 முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் செய்த பெரிய சாதனை என்று ஏதாவது ஒன்றை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என்னுடைய பெற்றவர்கள், எங்களின் உடன்பிறந்தவர்கள் யாராவது பேச முடியுமா? இதை இந்த மண்ணிலே நிலைத்த சாதனையாக செய்திருப்பதால் இந்த மண் அல்லது இந்த தொகுதி பொருளாதாரத்திலே மேம்பட்டிருக்கிறது, தொழில்துறையிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது, கல்வியிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று ஏதாவது ஒன்றை உங்களால் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்றை எடுத்து கூறி விளக்க முடியுமா? ஏன் நாங்கள் மீண்டும் மீண்டும் இதை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறோம்? இந்த பூமி கரிசல்பட்டி ஊராட்சியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கரிசல் பூமி எவ்வளவு செழிப்பாக இருந்தது. யாராவது என் பெற்றவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறீங்களே சொல்லுங்களேன். இந்த ஊரிலிருந்து அவரக்கா சீசன் என்றால் எத்தனை லோடு அவரக்கா திண்டுக்கல் சந்தைக்கு, ஒட்டஞ்சத்திரம் சந்தைக்கு இங்கிருந்து ஏற்றுமதியாச்சு? பாகக்கா சீசன் என்றால் எத்தனை லோடு இங்கிருந்து பாகக்கா ஏற்றுமதியாச்சு? இங்கிருந்து மிளகாய் எவ்வளவு தூரம் எங்கெங்கு பயணிச்சது, எவ்வளவு தூரம் ஏற்றுமதி செய்து உற்பத்தி செய்து அனுப்பினீர்கள்? அந்த இயற்கை வளம், அந்த நிலத்தின் வளம், அந்த நிலத்தினுடைய நீர் வளம் எங்கே போனது? இந்த நிலம் நீரற்று வறண்டு போனதனுடைய விளைவாக நீ இங்கிருந்து புலம்பெயர்ந்த நமது ஊரை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்று பல்லடத்திலே குத்தகைக்கு நிலம் எடுத்து அங்கே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க செய்த அதே வேலையை அங்க போய் பந்தல் போட்டு பாகக்கா, அவரக்கா, கொத்தவரை எல்லாம் போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களே. இந்த நிலத்திலிருந்து உன்னை வெளியேற்றிய அந்த துரோகி யார்? ஏன் நீ இந்த நிலத்திலிருந்து வெளியேறினாய்? நம் உறவுகள் ஏன் இங்கிருந்து வெளியேறினார்கள்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? இந்த நிலத்தின் நீர் வறண்டு போனதற்கு முதல் காரணம் யார் காரணம்? இந்த தொகுதியினுடைய மேற்கு பகுதி முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழ்ந்துள்ளது. இங்கிருந்து நீங்க பாருங்க, ஐயம்பாளையத்துக்கு மேல இருந்து பாருங்க, அப்படியே வந்து நீலமலைக்கோட்டை கடைசியா சத்திரப்பட்டி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்கள் அப்படியே போகுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை 30 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு செழிப்பாக இருந்தது. இங்கே முள்புதர் காடுகள் இருந்ததா இல்லையா? ஒரு சிறிய சான்றை உங்கள் மகன் நான் சொல்லுகிறேன். இங்க வந்து மொட்டைக்கரடுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? மொட்டைக்கரடு இருக்கு. நான் 2021 இதை பேசுறேன், இப்பயும் பேசுறேன். மொட்டைக்கரடுன்னு இருக்கு. அது எப்படி மொட்டைக்கரடாச்சு? எப்படி ஆச்சு? அதுல வெறும் முள் மரங்கள் இருந்துச்சு, அத்தி மரம் இருந்துச்சு, முள் சீத்தா இருந்துச்சு,
பழமரங்கள் நிறைந்திருந்தது, பலாமரம் இருந்தது, அந்த மரத்தின் மீது இருந்தது. நீ என்ன பண்ற? அங்க போய் அந்த மரத்தை வெட்டி 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 அழிச்சதனுடைய விளைவு அந்த மலையின் மீது படிந்திருந்த மண்ணு கரைஞ்சு 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 ஒடியாரிச்சு. கீழே இறங்கின முன்னாடி அது கரடா மாறிடுச்சு, பெரும் பாறையா நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி அங்க நிறைந்திருந்தது மரங்கள். மரங்கள் நிறைந்திருந்த போது மண் வளம் இருந்துச்சு. நீ என்ன பண்ண? மரத்தை வெட்டிட்டு மொட்டை கரட்டில் இருங்கு சோளம் போட்டு அறுத்த. சத்தியமா இல்லையா? வயது முதிர்ந்த என் பெற்றோர்களை கேளுங்க, சத்தியம். இருங்கு சோளம் போட்டு அறுத்த. அப்ப என்ன ஆகுது? அங்க மரம் நிறைந்திருந்தனால மரத்தினுடைய வேர்கள் அந்த மண்ணை பிடித்திருந்தது. மண்ணை பிடித்திருந்தாலும் மழை பெய்கிற பொழுது மண்ணு கரையில. ஆனா நீ என்ன பண்ண? மரத்தை அழிச்சிட்டு அங்க வந்து இருங்கு சோளம் போட்டு அறுவடை செஞ்ச. அப்ப என்ன ஆகுது? மழை பெஞ்சு மண்ணு கரைஞ்சு 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 அப்படியே ஓட வழியா வந்து அதுதான் நமக்கு இந்த குளத்துல தண்ணி நிறையும். இன்னைக்கு மொட்டை கடலை மழை பெஞ்சா ஓடையில தண்ணி வரும்னு சொல்லுவோம். இன்னைக்கு மழை பெய்தா மொட்டை கடலை மழை பெய்தா? யார் இதை பாதுகாத்திருக்க வேண்டும்? யார் இதை அழுத்திருக்கிறது? ஒரு சான்றை உங்கள் மகன் சொல்லுகிறேன். இதே போல என் அன்பு சொந்தங்களே, இந்த மொட்டக்கரடு போல மேற்கு தொடர்ச்சி மலையுடைய 1500 அடி உயரம் வரை இந்த மலை முழுவதும் இது போன்ற பலாமரங்களும் அத்தி மரங்களும் கருவேங்கையும் இருந்தது, வேங்கை மரங்களும் இருந்தது, தோதகத்தியும் இருந்தது. இந்த மலைகள், இந்த முட்காடுகள் என்ன செய்து? விலங்குகளை, வனவிலங்குகளை மேலிருந்து கீழே மனிதர்கள் வாழ்கிற பகுதிக்கு உள்ளே வரவிடாமல் தடுத்து ஒரு அரணாக இருந்தது. மனிதர்கள் கீழிருந்து மேலே காடுகளுக்குள் செல்லாமல் இருப்பதற்கு ஒரு அரணாக இருந்தது. அந்த முட்காடுகள் முழுவதையும் அழித்த ஒரே ஒரு பெருமகன் மதிப்பிற்குரிய ஐயா ஐ பெரியசாமி அவர்கள். இன்னைக்கு என்ன பண்ற? மேல ஆடலூர் பன்றிமலையில அன்பு சொந்தங்களே, பகல் வேளையில விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளை காட்டு மாடு வந்து முட்டி இறந்து போகிறார்கள். இரண்டு பேர் இறந்து போயிட்டார்கள் காட்டு மாடு முட்டி. பன்றி நாம் செய்கிற விவசாயத்தில் உள்ள வந்துருது. நீ கீழே மக்காச்சோள விதைச்சிருக்கிற அந்த பன்றி உள்ளே வந்து அழிச்சிட்டு போயிருது. வாழை நடுகிற வந்து குத்தி தள்ளிட்டு போயிருது. கண் முன்னே நாம் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முட்காடுகள், முட்பழங்களை கொண்ட காடுகள் இருந்த பொழுது அந்த பன்றியோ அல்லது வனவிலங்குகளோ தன் உணவு தேவைக்கு அந்த முட்காடுகளிலே உணவை நிறைவு செய்துவிட்டு அப்படியே மேலே பாதுகாப்பாக வாழ்ந்துச்சு. கீழே மனிதர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த முட்காடுகள் அனைத்தையும் அழித்தவர் அவர்தான் என் அன்பு சொந்தங்களே. இந்த முட்காடுகளை அழித்ததனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்த அத்தனை மரங்களையும் அழிக்கப்பட்டு விட்டது, வெட்டப்பட்டு விட்டது. மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? மழை வளம் குன்றி போய்விட்டது. நமக்கு நீர் வளம்னா எங்க இருந்து வரணும்? இங்க இருக்கக்கூடிய அமைதிச்சோலை. இந்த அமைதிச்சோலை தான் நீர்பிடிப்பு பகுதி. அங்க பெய்யற, அங்க 4 ஏக்கர் 5 ஏக்கர் பரப்பளவுல பெய்யற நீர் தான் உனக்கு இங்க கதிராங்குளத்துக்கு தண்ணி வரும். அந்த தண்ணி எப்படி வந்துட்டு இருந்துச்சு? என் அன்பு சொந்தங்கள், மனசாட்சி சுட்டு சொல்லுங்கள். 9 மாதம் அமைதிச்சோலையிலிருந்து தண்ணீர் வந்தது. ஏப்ரல் மே மாதங்களிலே நாம் அமைதிச்சோலைக்கு மேலே சென்று அங்கே விழுகிற அருவி நீரிலே குளித்து வந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்னைக்கு இல்ல. மழை காலங்களில் கூட அமைதிச்சோலையில அந்த அருவியில தண்ணி வர்றது கிடையாது. அந்த 5 ஏக்கர் பரப்பளவுல பெய்கிற நீர்பிடிப்பு பகுதியில் பெய்கிற தண்ணி தான் உலக மழை பெஞ்சிச்சுன்னா கதிராங்குளத்துக்கு தண்ணி ஓடி வந்து சேரும். இந்த கதிராங்குளத்துக்கு வர்ற தண்ணி என்ன செய்யும்? இந்த கதிராங்குளங்கிறது வெறும் குளம் அல்ல, தருமத்துப்பட்டியில் இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாத்து வைத்திருந்த ஒரு நிலப்பரப்பு அந்த குளம், கதிரையாங்குளம். இந்த கதிரையாங்குளத்தை இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறோம்? வெறும் பாலைவனமா வச்சிருக்கிறோம். இதற்கு காரணம் யாரு? அமைதிச்சோலையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் இருந்த மரங்களை வெட்டி அழித்து சுடுகாடாக மாற்றிய பெருமை யாரை சேரும்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு கதிராங்குளத்தை மண்ணள்ளி திங்கக்கூடிய அயோக்கியர்கள் யார்? கதிராங்குளத்தில் மண்ணள்ளி திங்கிற அயோக்கியர் யார்? ஐயா சத்தியமூர்த்திக்கு மண்ணு திருடுறதுக்கு சம்பந்தம் இல்லையா? திமுகவை சேர்ந்த ஐயா சத்தியமூர்த்திக்கும் மண்ணு திருடுக்கும் சம்பந்தம் இல்லையா? இந்த சத்தியமூர்த்தியை மண்ணள்ளி திருடு நான் உனக்கு பின்னாடி இருக்கேன்னு சொல்ற அமைச்சருக்கு மண்ணு திருடுக்கும் சம்பந்தம் இல்லையா? இருக்கா இல்லையா? என் அறிவில் சிறந்த பெற்றோர்களே, 100 அடி 50 அடி 40 அடிக்கு குளத்தில் மண்ணள்ளிட்டினா மழை நீர் பெஞ்சாலும் குளத்தில் நீரை தேக்கி வைத்தாலும் மண்ணுக்குள் நீர் இறங்காது, நிலத்தடி நீர் மட்டம் உயராது. 2016, 17, 18 காலகட்டங்களிலே இதே பகுதியில் 2000 அடி 2500 அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு போட்டு ஓட்ட தண்ணியை பார்த்தா இல்ல, போர் போட்டு தண்ணி பார்த்தா இல்ல, வெறும் தூசியா போச்சு. எத்தனை பேர் கடன்காரனாகி ஆகி போனீர்கள்? எத்தனை பேர் இந்த நிலத்தை விட்டு வெளியேறினீர்கள்? நிலத்தடி நீர் வறண்டு போய் ஆழ்துளை கிணறு போட்டாலும் நீர் கிடைக்காமல் போனதற்கும் ஐயா ஐ பெரியசாமிக்கும் சம்பந்தம் இல்லையா? நெஞ்சில் கையை வைத்து சிந்தித்து பாருங்களேன் அன்பு சொந்தங்களே, சிந்தித்து பாருங்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தருமத்துப்பட்டி வழியாக மேலே மலையை நோக்கி செல்லுகிற பொழுது பலாப்பழத்து வாசமும் அத்திப்பழ வாசமும் நுகர்ந்தோமா இல்லையா? மலைக்கு பெயரே பன்றிமலை. பன்றிகள் மலையில் தான் வாழ்ந்தது. ஆனால் எப்படி புலம்பெயர்ந்து கீழே வேளாண்மை நிலங்களுக்குள் வந்தது? யார் காரணம்? ஏன் நாம் இன்று வரை சிந்திக்கவில்லை? நாம் வாழ்கிற வாழ்விடத்தை பற்றி கவலைப்படாத நாம் வாழ்கிற சூழலிலே குடிப்பதற்கு நீரற்ற நிலமாக மாறிப்போனதை பற்றி சிந்திக்காத நாம் இயற்கை வளங்கள் சூறையாடுவதை பற்றி சிந்திக்காத மீண்டும் ஒருவருக்கே வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அருவி என்று உன் பிள்ளைகளுக்கு எதை காட்டுவீர்கள்? 30 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எல்லாம் ஏறி சென்று அமைதிச்சோலையில் அருவியிலே குளிச்சோமே. இன்னைக்கு உன் பிள்ளைக்கு அருவி என்று எதை காட்டுவ? ஊத்து நீர் என்று எதை காட்டுவ? சுனை நீர் என்று எதை காட்டுவ? ஓடை நீர் என்று எதை காட்டுவ? ஆறு என்று எதை காட்டுவ? என்ன இருக்கு? இது எல்லாவற்றையும் முழுங்கி
இன்று வரை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெருமகன் மதிப்பிற்குரிய ஐயா அமைச்சர் பெருமகன். நாங்கள் மீண்டும் உறுதிப்பட சொல்லுகிறோம், இந்த எதுவுமே தெரியாமல் ஐயா ஐபிக்கு எதிராக எங்களுக்கு வாக்கு செலுத்தி விடாதீர்கள். அது பெரும்பாவம், பெரும்பாவம். விழிப்புணர்வற்ற மக்கள் செலுத்துகிற வாக்கு ஒருபோதும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை பற்றி புரியாத இவர்கள் செலுத்துகிற வாக்கு ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. சிந்திக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய உரிமைக்காக போராடி இருக்கிறீர்கள். எத்தனை ஆண்டு காலம்? இவர் அமைச்சரான 30 ஆண்டு காலமும் நீங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறீங்க. என்ன போராட்டம்? எம்பிசி போராட்டம். கிறித்துவ வன்னியர்களை நீங்கள் என்னவா மாற்றணும்? மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கணும். 2006 எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் சொல்கிறேன். 2006 திண்டுக்கல் மணிக்குண்டுல ஆர்ப்பாட்டம் போராட்டம், தலைமை ஐயா ஐ பெரியசாமி. 2011 அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம், தலைமை ஐயா ஐ பெரியசாமி. 2016 ஆர்ப்பாட்டம் போராட்டம், ஐயா ஐ பெரியசாமி தலைமை. 2021 ஆர்ப்பாட்டம் போராட்டம், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் திருச்சபை வீடு வீடா துண்டறிக்கை கொடுத்தது போட்டியிட்ட மகன் நான் தான். அப்ப என்ன பண்ணாங்க? திண்டுக்கல் திருச்சபை வீடு வீடா நோட்டீஸ் கொடுத்துச்சு. எதுக்கு? ஐயா ஐ பெரியசாமி ஜெயிக்க வச்சுரு, உன்னை எம்பிசியை மாத்திடுவாருன்னு சொல்லி. இத்தனை ஆண்டுகள் போராடிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 21 தேர்தலில் பரப்புரையில் ஐயா சொல்லிட்டு போனார்ல, ஐயா முதலமைச்சர் வடமதுரையில் சொல்லிட்டு போனார்ல, கிறித்துவ மக்கள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார்ல. 26 ஆயிடுச்சே. ஐயா ஐ பெரியசாமி இதுவரை என்றாவது ஒரு முறை சட்டமன்றத்தில் இந்த மக்கள் இப்படி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், என் தொகுதியில் இது பெரிய பிரச்சனையா இருக்கு, இதை உடனடியாக முடிவு கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டத்தில் சட்டமன்றத்தில் பேசிய ஏதாவது ஒரு சான்று இருக்கா? மானம் கெட்டு போய் திருப்பி அவர் பின்னாடி ஓடி போய் ஓட்ட போடுற உன் உரிமையை கூட கேட்டு பெற முடியாத அளவுக்கு ஒரு அயோக்கியனுக்கு, ஒரு திருடனுக்கு எதுக்கு நீ ஓட்டு போடுற? எதுக்கு ஓட்டு போடுற? நீ எதுக்கு ஓட்டு போடுற? எப்படி இருக்கு பாரு. உனக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. 2 கோரிக்கைகளை வைத்து தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்கள், ஒடுக்கப்பட்ட இனத்தில் வந்த கிறிஸ்தவ மக்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாக மதமாறிவிட்டார்கள் என்பதற்காகவே அவர்களுக்கு அரசு கொடுக்க வேண்டிய எந்த சலுகையும் இல்லை. அதை உடனடியாக அரசு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த மக்கள் போராடுகிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கிறிஸ்தவ மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு, இந்த திமுக தொடர்ந்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர், சிறுபான்மை மக்களின் ஒரு ஆகச் சிறந்த தெலுங்கு சிறுபான்மை திமுக திரும்ப அதை சொல்லிட்டே இருக்கு. நான் தமிழன், நான் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன், என்னை சிறுபான்மை சொல்றதுக்கு ஐ பெரியசாமிக்கு என்னடா தகுதி இருக்கு? நான் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் என்னுடைய வழிபாட்டு வாழ்வியல் சடங்குகள் எல்லாமே தமிழ் முறைப்படி இருக்குதுடா. இருக்கு. என்னை நீ சிறுபான்மைங்கிற? இன்று வரை என் குலதெய்வ வழிபாட்டை நான் பின்பற்றி வருகிறேன். இன்று வரை நான் அரியலூர் பக்கத்திலே, திருச்சி பக்கத்திலே சென்று என் குலதெய்வத்தை வழிபட்டு கெடா வெட்டி சாமி கும்பிட்டு வரேன்டா. நான் என்னை சிறுபான்மைங்கிற? சேட்டை தானே. சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் ஐயா கருணாநிதி யாரு? கருணாநிதி? யார் ஸ்டாலின்? யார் உதயநிதி ஸ்டாலின்? யார் அது? இங்க நெஞ்சல் மிதித்து பேசுற ஐயா ஐ பெரியசாமி கருணாநிதி குடும்பத்தில் போய் நிமிர்ந்து பேச முடியுமாடா? கருணாநிதி குடும்பத்தினுடைய கொத்தடிமை ஐ பெரியசாமி. நீ அவர் கடுமையா இருந்து பெருமையை பேசிட்டாளே, என்னது? எவ்வளவு கொடுமை பாருங்களேன் அன்பு சொந்தங்களே. உன் உரிமையை கேட்டு கூட உன்னால் போராட முடியல, பெற முடியல. எல்லாமே இவர் வாங்கி கொடுத்துருவார். நீ நம்புறியே? எப்படி நம்புற? இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் அதில் இங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய பிரச்சனை. நாம் தமிழர் கட்சிக்காரங்க வாவு சிதம்பரனார்னு சொல்றாங்க, பசும்பன் முத்துராமலிங்க தேவர்னு சொல்றாங்க. ஆனா நம்மளை சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. மானம் கெட்டது. வாவு சிதம்பரனாரை விட்டுவிட்டு நீங்க வீர சிவாஜி கொடியேற்றி இருக்கிற. வீர சிவாஜி யாரா வீர சிவாஜி? உனக்கு என்ன பெருமை மசூர் இருக்கு? வாவு சிதம்பரத்தை போல வெள்ளையனை எதிர்த்து போராடி சிறை சென்றாரா? 40 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றாரா? 4 ஆண்டுகள் சிறையில் இருந்து செக்கிலிருந்து செத்தாரா வீர சிவாஜி? என்ன இதுக்கு நீ வீர சிவாஜிக்கு கொடியேற்ற? வீர சிவாஜிக்கு இந்த மண்ணுக்கு என்னடா தொடர்பு இருக்கு? என்ன தொடர்பு இருக்கு? கேட்ட பாரத் மாதா கி ஜெய். இந்த பாரத் மாதாவோட மண்ணை தான் ஐ பெரியசாமி வெட்டி திங்கிறாரு. நீ அதில் கமிஷன் வாங்கி தந்துட்டு இருக்க பிஜேபி. இந்த பாரத் மாதாக்கினுடைய அந்த மலையை தான் உடச்சு திங்கிறாரு ஐயா ஐ பெரியசாமி. நீ கமிஷன் வாங்கி தந்துட்டு இருக்கிற. இந்த பாரத் மாதாக்கி மலையின் மேல முளைச்சிருக்கக்கூடிய அந்த மரங்களை வெட்டித்தான் ஐயா ஐ பெரியசாமி திருடி திங்கிறார். நீ கமிஷன் வாங்கி தந்துட்டு இருக்கிற. இங்க ஒரு கொடுமை. இந்த நாட்டில் குறிப்பா நம்ம ஊர்ல ஒருத்தன் தன் தேவைக்காக, உணவு தேவைக்காக ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டான்னா அவனை திருடன்னு பட்டம் சுட்டி ஊரை கூட்டி காலில் விழுக்காட்டி அவமானப்படுத்தி அவன் உணவு தேவைக்காக, வயிற்று பசிக்காக ஏதோ ஒன்று தூக்கியிருப்பான். அவனை திருட்டு பையன், கொள்ளக்கார பையன் எல்லாம் சொல்லுவேன். ஆனால் ஒருத்தன் ஊரையே அடிச்சு உலையில போடுவான். அவனை அமைச்சருங்குவ, மாவட்ட கவுன்சிலருங்குவ, ஒன்றிய கவுன்சிலருங்குவ, பெரிய ஆளுங்குவ. கேவலம் இல்லையா? திருடன் சொல்லி பழகு, கொள்ளக்காரன் சொல்லி பழகு, அப்பதானே விளங்கும். ஆனா இவன் சொல்லுவான் கருணாநிதி சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் திருடர். ஜெயலலிதா சொல்லும் சந்தன கடத்தல் வீரப்பன் திருடன். டேய், ஜெயலலிதா கருணாநிதி யாரப்ப?
ஜெயலலிதா கருணாநிதி யாரு? இங்க பாருங்க, ஒன்று நடந்திருக்கு. எங்க ஐயா கூட சொன்னாங்க, பிப்ரவரி 24 அம்மையார் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள். பிப்ரவரி 24 அம்மையார் ஜெயலலிதாவோட பிறந்த நாள். அரசு பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு வழங்குறாங்கல்ல, அந்த மதிய உணவு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுங்களா? பிப்ரவரி 24 அன்று அனைத்து பள்ளிகளிலும் சர்க்கரை பொங்கல் வழங்க வேண்டும். எதுக்கு? அம்மையார் ஜெயலலிதா ஏவன் குற்றவாளி, கொள்ளைக்கு பேர் போனவர்கள், திருட்டுக்கு பேர் போனவர்கள், அரசு சொத்தையில் ஆட்டை போட்டதில் பேர் போனவர்கள், அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு பிப்ரவரி 24 பள்ளிக்கூடத்தில் என்ன வழங்கணுமா? பொங்கல். ஆனா தை திருநாள், தமிழர் திருநாள், தமிழ் பொங்கல் விழாவுக்கு எந்த அரசாணையும் இந்த கேடுகட்ட திமுக அரசு விடல. அப்ப என்ன அர்த்தம்? திருடனும் கூட்டா இருக்காங்க, ஒன்னா இருக்காங்கன்னு அர்த்தம். திமுகவும் அதிமுகவும் ஒன்னா இருக்காங்க. அப்ப இவங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு கருணாநிதி பிறந்த நாளுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? பொங்கல் சோட போறாங்க, செய்வாங்க. இவங்க எவ்வளவு கொடுமை பாருங்க, எவ்வளவு கொடுமை பாருங்க. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த காட்டை, முதுமலை காட்டை, மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாத்து உலகத்தில் இருக்க எல்லா பயிலுக்கும் சிம்ம சொப்பனமா இருந்த நமது பாட்டன், நமது தகப்பன் வீரப்பனை திருடங்கிறான்பா. வீரப்பனை திருடன் சொன்னது மட்டுமல்ல, வீரப்பனை சுட்ட கட்சிக்குமே மானங்கிட்டு போய் ஓட்டு போடுறான். அதிமுக ஓட்டு போறானே, அந்த வீரப்பனை சுட்ட கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சிருக்கே. சூடு சொரண உனக்கு வெக்க மானம் எதுவுமே இல்லையா? உன் இனத்தில், தமிழர் இனத்தில் ஒருத்தன் வனத்தை காத்து நின்ற வனக்காவலனை ஒருவன் திருடன் என்று சொல்லியிருக்கிறான். அவன் சுட்டு கொன்றிருக்கிறான். அந்த திமுகவுக்கு, அந்த அதிமுகவுக்கு, அந்த உதயசூரியனுக்கு, அந்த ரெட்டலைக்கு நீ ஓட்டு போடுற. சூடு சொரணல்ல, சோத்துல உப்பு படுத்துக்கிறமா இல்லையா? என்ன கதை? என்ன இன உணர்வும் கிடையாது, மான உணர்வும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே உணர்வு ஐபிஎஸ்சாமி தான். எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது போனது வந்தது. ஐயோ, எப்படித்தான் திருத்த போறோம்னு எங்களுக்கும் தெரியல. உணர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் மக்களே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த அரசியலை எடுத்து வருவது இந்த நிலத்தினுடைய நீர்வளத்தை பாதுகாப்பதற்காக. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்து மரங்களை அழித்து சுடுகாடாக மாற்றியிருப்பது ஐயா ஐ பெரியசாமி உங்கள் மகன். நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், அந்த கொள்ளைக்காரர் தான், அந்த திருடர் தான் இந்த நிலத்தினுடைய நீர்வளத்தை அழித்தது, நிலவளத்தை அழித்தது, மலைகளை உடைப்பது, மண்வளத்தை சூறையாடுவது, மண்ணை திருடி செல்வது எல்லாமே ஒரே ஒரு மனிதர் தான். அவருக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. இவங்க சொன்னாங்கல்ல, ஒரு ஆஸ்பத்திரி கட்டி காணா போச்சுன்னு. 1989 வருஷம் முதலில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதே அவர் தொடங்கிய திருட்டு தான் தர்மத்துப்பட்டியில் கட்டின ஆஸ்பத்திரி. அவர் முதல் சட்டமன்ற உறுப்பினர். நெட்டியப்பட்டி இருக்கு, இந்த மாங்கரை ஆற்றின் குறுக்கே இந்த நெட்டியப்பட்டி. அங்கே மாங்கரை ஆற்றுல பாலம் கட்ட அன்னைக்கு 1989 மக்கள் போராடி இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக அரசு நேரடியாக பாலத்தை கட்ட வருது. இவர் முதல் சட்டமன்ற உறுப்பினர். முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது, எனக்கு தெரியாமல் நீ பாலம் கட்டுறியா, என்னுடைய அறிவு கெட்டாமல் அதை நீங்கள் செய்கிறனால நான் கட்ட விடமாட்டேன் என்று தடுத்த ஒரு திருட்டு பெருமகன் தான் ஐயா ஐ பெரியசாமி. ஒரு சில சான்றுகளை சொல்கிறேன், இதுபோல பல சான்றுகள் இருக்கு, நிறைய விஷயங்களை பேச முடியும். எனவே அன்பிற்குரிய பெற்றவர்கள், உங்கள் மகன் ஒரு பெரிய கனவோடு இந்த அரசியல் களத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிற உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நீர்வளத்தை பெருக்க வேண்டும். பண்ணைப்பட்டி ஆற்றின் குறுக்கே அங்கே ஒரு தனிநபர் 1 லட்சம் லிட்டர் தண்ணீரை தேக்கி அரசு கட்டின அணைக்கு தண்ணி வராம தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு. மாங்கரையார சுடுகாடு ஆயிடுச்சு, இந்த பக்கம் கொடகனார சுடுகாடு ஆயிடுச்சு. இங்க பெரிய கொம்பு ஆறு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கீழே இறங்குறது இல்ல, அங்கிட்டு நீலமலை கொட்ட ஓடைகள் பெரிய தண்ணி கீழே இறங்குறது இல்ல. அப்ப என்ன ஆகுது? எல்லா பக்கத்துல இருந்து நிலத்தடி நீர் வறண்டு போயிருது. ஏன்? இங்க மலையிலிருந்து பெய்கிற நீர் ஓடையாக, ஆறாக, சிற்றாறாக ஓடி வந்து குளங்களை நிரப்பினால்தான், குளங்களை நிரம்புகிற பொழுதுதான் குளத்தின் வழியாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து மக்கள் தேவைக்கு அதை பயன்படுத்த முடியும். இன்னைக்கு என்னாச்சு? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கனங்கன நாயோட அணை, இங்க தர்மத்துப்பட்டி அணை, அங்கிட்டு அணை, இங்கிட்டு அணை, எல்லா பக்கையும் தடுத்து நிறுத்தி ஒரு சொட்டு தண்ணீர் கீழே வரவிடாமல் தடுத்து நிறுத்தியிருப்பது ஐயா ஐ பெரியசாமி. காரணம் என்னன்னா, இங்க விவசாயம் நடந்தால், வேளாண்மை நடந்தால் நீ அவருக்கு அடிமையாக இருக்க வாய்ப்பில்லை. அப்ப என்ன சொல்றாரு? நீ அடிமையா மாறணும்னா என்ன செய்யணும்? உன்னை வேளாண்மையிலிருந்து, விவசாயத்திலிருந்து உன்னை அப்புறப்படுத்தணும். என்ன பண்ணணும்? நீ சொன்னா உன் நிலத்தை விட்டு வெளியே போக மாட்டே. ஏன்னா உன் நிலம் உன் உயிர் போன்றது. அப்ப நீ வெளியில போக மாட்டே. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு சொட்டு தண்ணீர் நிலத்திற்குள் வராமல் தடுத்து நிறுத்திவிட்டால் நீயே கேட்ட விலைக்கு நிலத்தை விட்டுட்டு இங்கிருந்து வெளியே போயிடுவ. அப்படி வெளியே போயிட்டா அந்த நிலம் முழுவதும் இன்று ரியல் எஸ்டேட் காடுகளாக மாறி இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த திட்டத்தை திட்டமிட்டு செயல்படுத்தியவர் ஐயா ஐ பெரியசாமி. நாம நோக்கம் என்ன? இந்த மலையை மீட்டு கொடுத்து, மரங்களை வளர்த்து, வனங்களை வளர்த்து, காடுகளை பெருக்கி, நீர்வளத்தை பெருக்கி, எல்லா குளங்களையும் சீரமைத்து, ஓடைகளை மீட்டமைத்து, ஆறுகளை மீட்டமைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்க வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டிலே 6 மாவட்டங்கள் ரெட் ஜோன்ல இருக்கு. நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடாத இடத்துல இருந்திருக்கு. அதுல முதல் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம். ஜனவரி மாதம் 2025 ஆண்டு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்கிறது. மொத்தமாக திண்டுக்கல் மாவட்டத்திலே 180 குளங்கள் உள்ளது. இந்த 180 குளங்கள்ல 60 குளங்கள் மட்டும்தான் மழை நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. 120 குளங்கள் நிரம்பல. அதனால என்ன ஆகுது? நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. அதனால இங்க நிலத்தில் யுரேனியம், தோரியம் போன்ற
கதிரியக்க தனிமங்கள் மேற்பரப்பில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதை சரி செய்யணும்னா ஒரே ஒரு வழி, மீண்டும் ரீசார்ஜ் பண்ணணும். கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ண என்ன செய்யணும்? குளங்கள்ல, ஆறுகள்ல, ஓடைகள்ல நீரை நிரப்பி அதன் மூலம் புவியினுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று 2025ஆம் ஆண்டு மத்திய நிலத்தடி ஆய்வு அறிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு. ஆனால் இதுவரை இந்த அமைச்சரோ அல்லது இந்த அரசோ அல்லது இந்த மாவட்ட நிர்வாகமோ இதை பற்றி கவலைப்படவில்லை. 2008ஆம் ஆண்டு அகில இந்திய புவியியல் கணக்கெடுப்பு மையம் ஹைதராபாத்தில் இருந்து வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை முழுவதுமாக ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டே ஆய்வு அறிக்கை என்ன சொல்கிறார்கள்? இனிமேல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆழ்துளை கிணறு போட எந்த அனுமதியும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் தற்போது இருக்கக்கூடிய நிலையை விட மிகவும் கொடூரமான நிலைக்கு இந்த மாவட்டம் மாறிவிடும், மனிதர்கள் வாழ தகுதியற்ற மாவட்டமாக மாறிவிடும் என்று 2008ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்திலே அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இன்று வரை ஐயா அமைச்சரோ அல்லது அதிமுகவை சேர்ந்தவர்களோ அல்லது மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களோ அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் என் அன்பு சொந்தங்களே, இவர்களுக்கு உங்களுடைய ஓட்டு வேண்டும், உங்களுடைய ஓட்டு வேண்டும். ஆனால் ஒருபோதும் இவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை, அக்கறை இல்லை. நீங்கள் வாழ்வதை பற்றி துளியும் கவலைப்பட மாட்டார்கள். நிலத்தடி நீர் இல்லை, குளம் நிரம்பல, ஆறு இல்லை, மழை இல்லை, மண் இல்லை, ஊற்று நீர் இல்லை, எல்லாம் இல்லை, மக்களும் இல்லை என்றாலும் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். சற்றேறக்குறைய நமது கிராமங்களிலே, நமது ஊரில் சாகிற வயது, சராசரி சாகிற வயது 40 வயதாயிடுச்சு. 40 வயசுல செத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு சொந்தங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க, தான் பெத்த பிள்ளைக்கு நீ என்ன எதுக்கு பிள்ளை பெப்ப? எனக்கு கொல்லி வைக்க ஒரு மகன் வேண்டும் நீ நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? 40 வயசுல ஓ மகனுக்கு நீ கொல்லி வச்சிட்டு இருக்கிற. ஏன் இன்னும் நீ இந்த அயோக்கியர்களை, ஏன் இன்னும் நீ இந்த திருடர்களை, ஏன் இன்னும் நீ இந்த கொள்ளைக்காரர்களை நம்பி 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 ஓட்டுக்கு காசை வாங்கி, அண்டா வாங்கி, வீட்டுக்கு வேட்டி சேலை வாங்கி, மானம் கெட்டு போய் உன் மதிப்புமிக்க வாக்கை இவர்களுக்கு விற்கிற? நீ எதுக்கு விற்கிற? கொஞ்சமாவது சொரணையோடு சிந்தித்து பார். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கு இந்த நிலம் வேண்டும், நீர் வேண்டும், மண் வேண்டும், இந்த பூமி வேண்டும் என்றால் சாமியை தேடாத, இந்த பூமியை காப்பாற்ற ஒரு வழி தேடு. அதுக்கு ஒரே ஒரு வழி, நாம் தமிழர் கட்சி தான், உங்கள் பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது.